உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட காந்தியவார் வீதியில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க கோரி வட்டாட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் சக்திவேல் ராவணன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் செல்வம், குமார், சம்பந்தம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வரும் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து தருமபுரி மாவட்டம் அரூரில் விடுதலை கலை இலக்கிய பேரவையின் சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் ராகுல் சித்தார் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் இளன் சேகுவரா, விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் வெண்ணிலவன், மாநில செயலாளர் கவிஞர் யாழன் ஆதி, மாநில நிதி செயலாளர் பேராசிரியர் வெற்றி சங்கமித்ரா, மாநில கருத்தியல் பரப்பு செயலாளர் நத்தன், தலைமை நிலைய பொறுப்பாளர் அதியமான், மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா மற்றும் முனைவர் அம்பேத்கர், வழக்கறிஞர் வடிவிலன், கேசவன், வசந்த், சுரேஷ், ஆதிமூலம், குபிரன், செல்வகுமரன், திராவிடன், வதுன் தேவி, சாகிப், கார்த்திக், நிதின், விஜயராஜ், கவிஞர் நாகா, பிரேம், பிரவீன், நிகழ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த காயர் ஊராட்சியில் மாபெரும் மின்னொளி கைப்பந்து போட்டி திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் லெனன் ஏற்பாட்டில் விசிக நில உரிமை மீட்புக்குழு மாவட்ட துணை அமைப்பாளர் ஞான பிரகாசம் ஒருங்கிணைப்பில் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பிரேம்குமாரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் தொகுதி மாவட்ட செயலாளர் கனல்வெளி கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். இதில் வெற்றி பெற்ற 8 அணிகளுக்கும் ரொக்க பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர்கள் விடுதலை நெஞ்சன் ஹரி, வடக்கு ஒன்றிய செயலாளர் ஸ்டான்லின், விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மாவட்ட அமைப்பாளர் சிலம்பரசன், ஒன்றிய துணை செயலாளர் தாஸ் மற்றும் விஜி, மாரி, அம்பேத், வளவன், வெங்கட், பொன்குமார், அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்தநாள் மற்றும் தமிழர் எழுச்சி நாள் முன்னிட்டு திருப்போரூர் தொகுதி மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றியம் காயார் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக மாபெரும் மின்னொளி கைப்பந்து போட்டி. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட அணியினர் கலந்து கொண்டு போட்டியிட்டனர். இந்த நிகழ்ச்சி என்ன காரணத்துக்காக ஒருங்கிணைக்கப்பட்டதுன்னா, வருகின்ற ஆகஸ்ட் 17 தமிழ் தேசிய எழுச்சி மாநாடை தலைவர் அறிவிச்சிருக்காரு. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் போதைக்கு அடிமையாகி பல்வேறு தவறான வழிகள்லாம் போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு இளைஞர்களை தவறான வழிக்கு போகாமல் ஒரு ஊக்குவிக்கும் வகையில் இந்த மாதிரி நம்ம விளையாட்டு போட்டிகள் நடத்தணும். அதுவும் தலைவருடைய எழுச்சி தமிழருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது. இல்லை, நாங்கள் இதுக்கப்புறம் தொடர்ந்து வருஷம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தலாம்னு இருக்கோம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய நிர்வாகிகள் தங்களுக்கு பொறுப்புகளை வழங்க பரிந்துரை செய்த பெருந்துறை தொகுதியின் மாவட்ட செயலாளர் விஜயபாலனுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர்கள் ஜெயக்குமார், கவிதா, ஜெனிஃபர், ரோஸ்லின் மேரி, ஆமுதா கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் ராஜேஷ்குமார், பெருந்துறை கிழக்கு ஒன்றிய செயலாளர்கள் ஜெகதீசன், ராமேஷ்,
ரமேஷ் வீரன், வடக்கு ஒன்றிய செயலாளர் குமார், சென்னிமலை ஒன்றிய செயலாளர்கள் நவீன்குமார், ஜெயபராஜ், கிழக்கு பெருந்துறை ஒன்றிய பொருளாளர் ஜீவா, பெருந்துறை ஒன்றிய துணை செயலாளர்கள் சவுந்தர் ராஜா, மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் அபிராமி ஸ்ரீநிதி, பெருந்துறை ஒன்றிய பொருளாளர் தனலட்சுமி, பெருந்துறை நகர செயலாளர் முருகசாமி, சென்னிமலை நகர செயலாளர் விஜயா, கருமாண்டி செல்லிப்பாளையம் பேரூர் செயலாளர் லலிதாமணி, காஞ்சிக்கோவில் பேரூர் செயலாளர் கந்தசுவாமி, சேகர் துரைசாமி, பெத்தப்பாளையம் பேரூர் செயலாளர் தாமோதரன், பெருந்துறை பேரூர் துணை செயலாளர் ரவிச்சந்திரன், பெருந்துறை நகர துணை செயலாளர் சுமதி, கருமாண்டி செல்லிப்பாளையம் பேரூர் துணை செயலாளர் பிரபாகரன், காஞ்சிக்கோவில் பேரூர் துணை செயலாளர் சின்னசுவாமி, கருமாண்டி செல்லிப்பாளையம் ஒன்றிய பொருளாளர் மகேந்திரன், இளஞ்சுருத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் பரமேஸ்வரன், ஒன்றிய செயலாளர் ஸ்ரீநாத், சங்கீதா, மேற்கு ஒன்றிய செயலாளர் அக்ஷயா, கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் நாச்சிமுத்து, கோமரன், ஒன்றிய செயலாளர் திமோத்தேயு, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட ஒன்றிய செயலாளர் லதா, மகளிர் பிரிவு மாவட்ட பொருளாளர் அம்சா, விவசாய பாதுகாப்பு இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகர், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் கௌதமன், ஊடக மைய அமைப்பாளர் செண்பகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடந்த 2-3 ஆண்டு காலமாகவே மறுசீரமைப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டே இருந்தார். அது நீண்ட காலமாக அந்த முயற்சிகள் தாமதமாக ஆகிக்கொண்டே இருந்தது. அதே சமயம் இந்த வருடம் 2026 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மாவட்ட நிர்வாகத்தை மட்டும் ஒரு சில மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட செய்தி தொடர்பாளர் என்ற பகுதியை மட்டும் அறிவித்துவிட்டு அடுத்தது தேர்தல் பணிகளை செய்வதற்கு கடந்து சென்று விட்டோம். தேர்தல் முடிந்த பிறகு இப்பொழுது ஒன்றிய நிர்வாகம், நகர நிர்வாகம், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மறுசீரமைப்பு நிர்வாகத்தை, மேலும் கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை, பேரூராட்சி நிர்வாகத்தை இப்பொழுது கடந்த 8ஆம் தேதினா நேற்று சனிக்கிழமை என்று அறிவித்துள்ளார். அதை கேட்ட உடனே, செய்திகளை கேட்ட உடனே நமது பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மாவட்ட துணை செயலாளர்கள், நகர செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், பேரூர் பொறுப்பாளர்கள், மகளிர் பொறுப்பாளர்கள், கிறிஸ்துவ சமூக நீதி பொறுப்பாளர்கள் மிகவும் மகிழ்ச்சிகளை தெரிவித்து எழுச்சி தமிழர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி வருகிறார்கள். மேலும் மாவட்ட செயலாளரை பரிந்துரை செய்த மாவட்ட செயலாளர் ஆகிய என்னையும் பொன்னாடைகளை போற்றி மேலும் மகிழ்ச்சிகளை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சி எழுச்சி தமிழர் அவர்கள் பிறந்த நாள் ஆகஸ்ட் 17 அந்த நிகழ்ச்சி எப்படி கொண்டாடுகிறார்களோ அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை வெறும் திருவிழாவாக கொண்டாடி வருகிறார்கள். மேலும் இங்க உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் எழுச்சி தமிழர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். மக்கள் பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும். கட்சிக்கு எந்த ஒரு கெட்ட பெயர்கள் இல்லாமல், மாவட்ட நிர்வாகத்துக்கும் எந்த ஒரு கெட்ட பெயரும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் செயல்படுவீர்கள் என்று நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் வி விஜயபாலன், பெருந்துறை சட்டமன்ற தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர். கரூர் மாவட்டம் குளித்தலை ஒன்றியம் நல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் கடந்த சில நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் நல்லூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விசிக ஒன்றிய செயலாளர் பாரதி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் தாய்மண் சூர்யா, மாவட்ட துணை செயலாளர் முருகேசன், ஊடக பிரிவு மாவட்ட அமைப்பாளர் சரத்குமார், கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய செயலாளர் அரவிந்த், தோகைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாதேவன், மாவட்ட துணை அமைப்பாளர் அழகுசாமி, குளித்தலை ஒன்றிய பொருளாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வரும் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியின் கடத்தூர் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சியை கோவை திருப்பூர் மாவட்ட இணையதள பொறுப்பாளர் செம்மொழியான் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மடத்துக்குளம் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் கலந்து கொண்டு அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் எழுத்துக்கள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மடத்துக்குளம் தொகுதியின் செயலாளர் பொன் ஈஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை மதுரை ரயில்வே நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். மேற்கு தொகுதி மாவட்ட செயலாளர் மரியதங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் RLLF ஆட்டோ சங்க தலைவர் விநாயகம், மேற்கு மாவட்ட துணை செயலாளர் முத்தையா, மண்டல செயலாளர் வண்ணன், மாநில துணை செயலாளர் திருப்பதி, சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் சரவணன், மாவட்ட துணை செயலாளர் மாரியப்பன், கீரிவளவன், முத்துக்கண்ணன், நிர்வாக குழு உறுப்பினர்கள் சந்திரன், பாலா மற்றும் சரவணன், விஜய், செல்லி, பேச்சி, குருபாண்டி, சுரேஷ் கண்ணன், இரணியன், ரமணா, பாண்டியன், சரவணசெல்வி, ஸ்ரீரங்கபாண்டியன், சவுந்தரபாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் அரூரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஷாக்கன் சர்மா, மண்டல செயலாளர் ஜான் கிராமன், அரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கலையரசன், மேற்கு ஒன்றிய செயலாளர் முரளி, வடக்கு ஒன்றிய செயலாளர் சாந்தலிங்கம், கிழக்கு ஒன்றிய செயலாளர் அகிலன், அரூர் வடகிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார், அரூர் மையம் ஒன்றிய செயலாளர் ராமமூர்த்தி, மொரப்பூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தருமன், மொரப்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஐயப்பன், மேற்கு ஒன்றிய செயலாளர் மாது, அரூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் தீரன் தீர்த்தகிரி, கடம்பை நல்லூர் நகர செயலாளர் மற்றும் விஜயன், சக்திவேல், தமிழ் சின்னத்தம்பி, சாக்கன், ஜட சாக்கான், ஜெய்சாந்த், பாரதி வல்லவன், ராஜசேகர், தாயப்பன், ராமசாமி, காதர் பாஷா, தேர்க்ககிரி, சக்கரை தேவன், கோவிந்தன், கலைநிதி, மூக்கையன், இளையராஜா, தமிழ்குடிமகன், முருகன், முல்லை, கஜேந்திரன், கருணாமூர்த்தி, சிவசங்கரன், ஞானசுடர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஓமக்குளம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் நாகராணி செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் தமிழ் வளவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் பால அரைவாழி, மண்டல செயலாளர் செல்வமணி, மாநில நிர்வாகி நீதி வளவன், மாவட்ட துணை செயலாளர் ஆதிமூலம், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் பாலச்சந்திரன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் இந்திரா காந்தி, மாவட்ட துணை செயலாளர்கள் ஆதிலட்சுமி, உதயநிலா, சீதா, பிரீதா, அருள் ஜோதி, இதய ஜோதிமதி, இருதய மேரி, அரும்பு, சகிலா, விஜயஷீலா, ஞானமணி, பரமேஸ்வரி, ஒன்றிய செயலாளர்கள் கரிகால் வளவன், தாமோதரன், ராஜாராமன் மற்றும் சமத்துவ வளவன், செல்வம், பாலராஜ், செந்தில்குமார், மதன், தாமோதரன், செந்தில், சரத்பா, பிரவீன்குமார், இளையராஜா, வினோத்ராஜ், லோகநாதன், சபரிசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பக்கிரிபாளையத்தில் உள்ள தனியார் மகாலில் செங்கம் சட்டமன்ற தொகுதியின் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சுகந்தி மருது பாண்டியன் தலைமையில் மகளிர் விடுதலை இயக்கத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மண்டல சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில முதன்மை செயலாளர் ஆதிமொழி, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஜெயந்தி, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ஜெயலட்சுமி, தில்லை கரசி, திருவண்ணாமலை மண்டல செயலாளர் அம்பேத் வளவன், மண்டல துணை செயலாளர் சின்னப்பையன், கீழ்பெண்ணாத்தூர் மாவட்ட செயலாளர் வளர்மதி, கலை இலக்கிய பேரவையின் மாநில நிதி செயலாளர் வெற்றி சங்கமித்ரா, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர்கள் செல்வராணி, சகுந்தலா, குமாரி, சுகுணா, மகேஸ்வரி, முருகம்மாள், கம்சலா, தனலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடி அடுத்த கிரி சமுத்திரம் தென்னந்தோப்பு பகுதியில் பாதை இல்லாத காரணத்தால் அப்பகுதி மக்கள் தனி நபருடைய நிலத்தின் வழியாக ஏரி கால்வாயில் இறங்கி கடந்து சென்று வருகின்றனர். இந்நிலையில் குடியிருப்பு பகுதிக்கு அருகாமையில் பாலாற்று புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து இருக்கும் நபர்களை அப்புறப்படுத்தி தேவையான பாதையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம், ஆலம்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மருது பாண்டியன் தலைமையில் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். சி. ஓம் பிரகாசம், மாவட்ட செயலாளர், ஆம்பூர் தொகுதி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கிருசந்த கிராம ஊராட்சியில் தென்னந்தோப்பு பகுதியில் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். அந்த பகுதி மக்களுக்கு தொடர்ந்து சாலை வசதி இல்லை என்று அதிகாரி மனு கொடுத்து வருகிறார்கள். மனு கொடுப்பதோடு சரி, மனு மீது அதிக நடவடிக்கை எடுப்பதில்லை. 2024 தர்பகராஜ் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது ஒட்டுமொத்தமாக 50க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு வந்து ஆட்சித்தலைவரிடம் எங்களுக்கு சாலை வசதி இல்லை, பள்ளிக்கு செல்ல பள்ளி மாணவர்களுக்கு வழி இல்லை, யாராவது உடல்நல குன்றி பாதிக்கப்பட்டாலோ, கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றாலோ,
இந்த பகுதிக்கு உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல முடியாது. 108 வாகனம் எங்கள் ஊருக்கு வராது. நாங்களும் 2 வீலர் வச்சிருந்தாலும் எங்கள் வாகனத்தில் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியாது. அவளை கையில் தூக்கிட்டு தான் போகணும், ஜோலி கட்டி தான் தூக்கிட்டு போகணும். அதனால் இந்த நிலைமை நீடிக்கக்கூடாது, எங்களை சாலை விபத்து உடனடியாக ஏற்படுத்தி கொடுன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்ன உடனே அண்ணன் வாணியம்பாடி கோட்டாட்சியர் அஜிதா பேக் அவர்களிடம் தொடர்பு கொண்டு உடனடியாக ஆய்வு செய்யுமாறு சொன்னார். உடனடியாக கோட்டாட்சியர் அவர்களும் தாசில்தார் அவர்களும் ஆய்வு பண்ணாங்க. அவங்க வந்து எல்லாரையும் பார்த்தாங்க, மக்கள் எப்படி போகிறாங்க எப்படி வராங்க வெளியெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் பார்த்ததோடு சரி, நடவடிக்கை இல்லை. அதனால் நாங்கள் இந்த ஆட்சித்தலைவர்கிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்போ என்ன சொல்லிக்கிறோம், எங்களுக்கு உடனடியாக ஆய்வு பண்ணுற மாதிரி அது நிற்கக்கூடாது, பேச்சுவாக்கில் நிற்கக்கூடாது. எங்களுக்கு உடனடியாக அரசாங்கம் எங்கள் மக்களுக்கு உடனடியாக அரசு நிதியிலேருந்து ஒதுக்கி அந்த நிலத்துக்காரருக்கு உண்டான காசை கொடுத்து எங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ தான் வந்து பள்ளி மாணவர்கள் இறந்து இடையூறு நம்ம பள்ளிக்கு செல்வாங்க. நோய் வாய்ப்பாட்டு 108 வாகனம் வர வசதியாக இருக்கும். நாங்களுடைய எங்களுக்கு சொந்தமாக வாகனம் வச்சாலும் எங்கள் வாகனத்தை ஓட்டின்னு போக முடியல. ஏன்னா அடுத்தோட நிலத்தில் போகிறதுனால நிலத்துக்கார் இருப்பட்டால் தான் வெளியே விடுவார். அவர் வெளியிடுனா வேலைக்கு போக முடியாது, பள்ளிக்கு போக முடியாது, எந்த வேலையும் யாரும் செய்ய முடியாது. அவங்க ஒரு தீவு மாதிரி அங்கேயே அடக்கலாம் ஆயிடுவாங்க. அதனால் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அந்த வழியை எங்களுக்கு ஏற்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர் ஆய்வு செய்வதாக கூறியிருக்கிறார். ஆய்வு மட்டுமில்லை, போர்க்கால எடுத்து கொடுன்னு சொல்லி நாங்கள் திருப்பும் நாங்கள் கேட்டிருக்கிறோம், செய்கிறதாக கூறியிருக்கிறார். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,